வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் அரசி. இன்றைக்கி என் பர்த்டே கிஃப்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன யார் யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பெருசாக சாரீக்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரி ஒரு அழகான பாசி, அதோட டாலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. இது பாப்பாவும் தம்பியும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்த காசுலேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள். அது கூட 2 இயரிங்ஸும் வந்துருந்துச்சு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. பிறந்த வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே பிறந்தநாள் அப்படிங்கிறது ஸ்பெஷலாகவே இருக்கும். ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிறந்தநாள் கூட மறந்து போகிற அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாயிரும். இருந்தாலும் அதுலேயும் ஒரு அழகான சந்தோஷமான மூமெண்ட்ஸும் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் பண்ணார். அது என்னென்னு நீங்களே பாருங்கள். நான் என்னோடய லைஃப்லையே இவ்வளோ காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் வாங்கினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இதில் 2 மாடல் இருந்துச்சு. ஒன்று நார்மலாக வேர் பண்ணுறது, இன்னொன்று லாங்காக வேர் பண்ணுறது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஹேண்ட்பேக் சூப்பராகவே இருந்துச்சு. என் மாமனார் மாமியாரும் கேக் வாங்கி தந்தாங்க. நான் வேர் பண்ணியிருக்க சாரீ பர்த்டேக்கு எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணது, எங்கள் அம்மா அப்பா கிஃப்ட் பண்ணது. அப்புறம் அம்ஸ் எனக்கு நான் மெஹந்தி கிளாஸ் போட்டு பழகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு மெஹந்தி டிசைன்ஸ் கிஃப்ட் பண்ணா. அதோட எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்ஸ்னால் பிடிக்கும். அதனால கேசரியும் சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்தா. இந்த மாதிரியான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய பெரிய சந்தோஷங்களை எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தவும் மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும் மிஸ் பண்ணாதீங்க.